வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அப்படியே சிரிக்கிறீங்க, வாய் விட்டு சிரித்து அப்படின்னு இருக்குல்ல, அப்படி நீங்கள் சிரிச்சீங்கன்னு வச்சுங்களேன், சிரிக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் அழகாக இருக்கும், அப்படியே பிரைட்டாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், அப்படியே காந்தமான மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் உங்களுடைய சிரிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த சிரிக்கும்போது நீங்கள் வந்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிரிக்கிறவங்க யாராவது நடிப்பாங்களா? ஒன்றும் அவசியமே இல்லை. நம்ம எப்படின்னா இயல்பாகவே ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அப்படி சிரிக்கிறோம்ல, அது இயல்பாகவே நடப்பது, இயல்பாகவே இருக்குது. சிரிப்பு உண்மையான சிரிப்பு, அதாவது போலியாக சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. மற்றவங்கள வந்து காக்கா பிடிக்கிறதுக்காகவோ காரியங்களை சாதிக்கிறதுக்காகவோ ஒரு ஆளு சொல்கிறாரு அப்படின்போது அதை ரசிக்கிறது மாதிரி அப்படியே சிரித்து அப்படின்னு அது வந்து பொய்யான சிரிப்புன்றது பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அது அப்படி இல்லாமல் இயல்பாகவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய புன்னகை, நம்மகிட்ட வெளிவரக்கூடிய சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அது இயல்பாகவே நடக்கக்கூடியது. ஆனால் இப்படி சிரிக்கக்கூடிய மனிதர்கள், எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கக்கூடிய, புன்னகை தவழக்கூடிய உதடுகளுடன் எப்போதும் இருப்பவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அவங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை பிடிப்பதை விட அப்படியே வந்து எப்போதுமே அந்த அதிகமாக சிரித்து அதிகமாக நடனமாடி, இப்போ நீ ஒரு குதூகலமாக எப்போதும் இருந்து அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்போவுமே வந்து அப்படியே குதூகலமாகவே உற்சாகமாகவே இருக்கிறது, துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படியே நடனம் ஆடுவது, பாட்டு பாடுவது அப்படின்னு தெருக்களில் வந்து நீங்கள் வந்து தெருவில் அப்படியே நீங்கள் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போங்க. பீப்புள் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்களா. நீங்கள் தெருவில் நீங்கள் டான்ஸ் ஆடுங்களேன். எங்கே தனியாக போகும்போது பெரிய ஆள் நடமாட்டம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சும்மா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தெருவில் கூட நீங்கள் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போங்க. அந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள், இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள், இந்த சமுதாயம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படியே துள்ளி குதித்து நடனம் ஆடிக்கிட்டே போங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே தனியாக தானே, உங்களால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் வந்து அண்ணா சாலை மாதிரி ஒரு இடத்துல போனால் தானே மற்றவங்களுக்கு தொந்தரவு. அப்படி ஒன்றும் மற்றவங்களுக்கு தொந்தரவு ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் நடனம் ஆடிட்டு போக போகிறீங்க, அதுக்கு யாருக்கு என்ன தொந்தரவு? ஒரு தொந்தரவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எந்த துன்பமும் மற்றவங்களுக்கு, இது பார்வையாளர்களுக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடையாது இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து அப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம்ல, அனுமதிக்கலாம்ல, அதை ரசிக்கலாம்ல, நீங்கள் நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியை வந்து ரசிக்கலாம்ல, நீங்கள் பாட்டு பாடிட்டு போகிறத ரசிக்கலாம்ல, அந்த பாடலை கேட்கலாமே. நல்லா பாடுறாரு அந்த பையன் வந்து பாருங்கள், ரோட்டில் வந்து அப்படியே பிளாட்ஃபார்மில் அப்படியே தனியாக அவர் மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. நல்லா போகிறாங்க, நல்ல திறமை இருக்குது அந்த பையன்கிட்ட, குரல் வந்து என்ன இனிமையாக இருக்குது, நல்ல பையனுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, எதிர்காலத்தில் கூட ஒரு பெரிய பாடகராக கூட வரலாம் அப்படின்ற மாதிரி யாராவது அதை பாராட்டுவாங்களா? நீங்கள் நல்லா நடனம் ஆடிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இளைஞன் நல்லா நடனம் ஆடுறானு, அப்படியே படத்தில் பிரபுதேவாலாம் டான்ஸ் ஆடுவார்ல, மைக்கேல் ஜாக்சன்லாம் ஆடுவார்ல, அந்த மாதிரி இருக்குது அருமையாக. அந்த காலத்தில் மிதுன் சக்கரவர்த்தி படங்களெல்லாம் மிதுன் சக்கரவர்த்தி ஆடி அப்படின்லாம் இருக்குல்ல, நம்ம சினிமா படங்களில் வந்து விஜய் பாடல் காட்சியில் நடனம் ஆடுறதெல்லாம் பார்க்குறோம்ல, கிட்டத்தட்ட விஜய் ஆடுறது மாதிரியே ஆடுறாங்க அந்த பையன். அவன்கிட்ட நல்ல திறமை இருக்குது, அவன் எதிர்காலத்தில் நல்லா வருவான், அவன் சினிமாவிலலாம் கூட ட்ரை பண்ணால் கூட அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற. தம்பி நீ நல்லா ஆடுறப்பா, அருமையாக இருக்குது, இதே மாதிரி இந்த நடனம் ஆடக்கூடிய திறமையை வந்து தொடர்ந்து அப்படியே வந்து விட்டுறாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரிலாம் எத்தனை பேர் உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் உங்களுக்கு உற்சாக டானிக்கை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கல. அப்படிலாம் இருக்காது பெரும்பாலும். என்னங்க அவன் பைத்தியமாக இருப்பான் போல இருக்குது. யாருமே ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் பாட்டுக்கு சும்மா வந்து பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். லூஸ் அவன் மரக்கலண்டு போன கேஸா. யாராவது ரோட்டில் வந்து யாராவது பாட்டு பாடிட்டு போவாங்களா? அவன் மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அந்த அவன் பாருங்க, இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறத பாருங்கள், யோசி, இது என்ன பைத்தியமா இருந்தவன். வந்து யாராவது ரோட்டில் வந்து தனியாக போகும்போது யாராவது டான்ஸ் ஆடிட்டு போவாங்களா? இது என்ன மேடையா? இது என்ன நடனம் நடக்கக்கூடிய இடமா நடனம் ஆடிட்டு போகிறதுக்கு? சாலையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் மக்கள்லாம் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் தெரியாதா? இவன் பாட்டுக்கு சும்மா ஒரு மூலையில் தனியாக நடந்து போகிறான்றக்காக நடனம் ஆடிக்கிட்டு போனால் எப்படி அப்படின்ற மாதிரி. அதனால் எப்படின்னா, இந்த பாட்டு பாடிக்கிட்டு போனாலும் சரி, நடனம் ஆடிக்கிட்டு போனாலும் சரி, உற்சாகத்தில் துள்ளி குதிச்சுட்டு போனாலும் சரி, இதை இந்த சமூகம், சமுதாயம், இந்த சொசைட்டி விரும்பாது, அனுமதிக்காது, உற்சாகப்படுத்தாது, ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு இழப்பு உண்டாயிருது, அவருக்கு வீட்டில் வந்து அப்படியே நெருப்பு பிடிச்சிருது, இல்லாட்டி அவங்க வீட்டில் யாராவது இறந்துறாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, உடல்நலம் பாதிக்கப்பட்டு யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா, நீங்கள் உடனே உங்கள் முகத்தை வந்து சோகமாக வச்சுக்கிட்டு, அப்படியா இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சா, ஜுரமா, தலைவலியா, அப்படியா, ஜுரம் எப்போ இருந்திருக்கு, அப்படியா, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே முகத்தில் நம்ம சோகத்தை கொண்டு வந்து, அப்படி முகம் ஃபுல்லாக சோகத்தை கொண்டு வந்து அவங்ககிட்ட வந்து பரிவாக விசாரிக்கிற மாதிரி, உடல் நலத்தெல்லாம் குசலம் விசாரிக்கிறதுன்றாங்கல்ல, அந்த உடல்நலம் எப்படி, மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுங்க, ஏன் இன்ஜெக்ஷன் போட வேண்டியதானே, டாக்டர் போய் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ஊசியை போடுங்க, போட்டிங்கன்னா சரியாயிடும்
அவங்க எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து நோய் குணமாயிரும். புரியுதா? அதை பற்றி கவலைப்படாதீங்க, சரியாயிரும் எல்லாம் அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, இது அக்கறை இருக்கிறது மாதிரி முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுவது. இப்போ இந்த உலகத்துக்கு வந்து தேவை எப்படின்னா, இந்த வலிய ஒரு சோகத்தை நம்ம முகத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்றோம்ல, ஒரு சோக எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம காட்டுறோம்ல, அதுதான் அந்த உலகத்துக்கு பிடிக்குது. அதனால் சிரித்து கொண்டே இருக்கும் மனிதர்களை விட, புன்னகை ததும்பும் உதடுகளை கொண்ட மனிதர்களை விட, பாடலை பாடக்கூடிய மனிதர்களை விட, நடனம் ஆடக்கூடிய மனிதர்களை விட, சோகமாக முகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் இந்த சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, இந்த சொசைட்டிக்கு பிடிக்கிறது. அதனால் இந்த சொசைட்டிக்கு வந்து பொதுவாகவே ஆடக்கூடிய, பாடக்கூடிய, துள்ளக்கூடிய, தாவக்கூடிய, குதிக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்காது. அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்கும். எதையும் பேசாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்கும். ஒரு மூலையில் எந்த விதமான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லாமல் சோகத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்கும். அதனால் சோகமாக இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த உலகம் விரும்புகிறது. வினோதமான ஒரு விஷயமா இது இருக்குல்ல. இந்த வினோதமான விஷயத்தை ஓஷோ கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க. அவரே ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் பேட்டர்னில் இதை கண்டுபிடிச்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி வரும்போது இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை நீங்களே அப்படியே தனியாக உட்காந்து அப்படி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓஷோ சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்ன்றது உங்களுக்கே தெரியும்.